பெரிய இடத்துல கனெக்ஷன்ஸ் அண்ட் பணம் இருந்தா எவ்ளோ தப்பு பண்ணாலும் தப்பிச்சிடலான்றதுக்கு ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். எல்லா தப்பையும் பண்ணிட்டு எப்படி பல வருஷம் ஈஸியா தப்பிச்சுட்டே இருந்தாரு. இவர் பேச்சு கேட்டு நம்ம பிஎம் டான்ஸ் ஆடினதா சொல்றாங்க. அண்ட் கடைசியா எப்படி இவர் மாட்டினாரு, இவர் இறந்து போனதுல இருக்க மர்மம் என்ன, இது எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸ்கூல்ல டபுள் ப்ரொமோஷன் வாங்கி ஆனா காலேஜ் முடிக்காம ஒரு ஸ்கூல் டீச்சரா இவரோட லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. இவர் ஒர்க் பண்ணின டால்டன் ஸ்கூல் தான் யூஎஸோட பெஸ்ட் ஸ்கூல்னு சொல்றாங்க. இதோட பேரண்ட் டீச்சர் மீட்டிங்ல பியர் ஸ்டன்ஸ்ன்ற கம்பெனியோட சிஇஓ ஆலன் கிரீன்பர்க்ன்றவரை மீட் பண்றாரு. பியர் ஸ்டன்ஸ்ங்கிறது ஒரு ஸ்டாக் பாண்ட் எல்லாம் வாங்கி விற்கிற ஒரு ட்ரேடிங் கம்பெனி. இவர் அந்த கம்பெனியோட சிஇஓவை மீட் பண்ணின கனெக்ஷனை யூஸ் பண்ணி அந்த கம்பெனில இன்டர்வியூ அட்டென்ட் பண்றாரு. இவருக்கு ஸ்டாக்கும் பாண்டுக்கும் இருக்கிற பேசிக் வித்தியாசம் கூட தெரியாது. ஆனா இன்டர்வியூல ஆன் த ஸ்பாட்ல செலக்ட் ஆகுறாரு. 25 வயசுலயே அந்த கம்பெனியோட லிமிடெட் பார்ட்னருங்கிற பெரிய பொசிஷனுக்கு போறாரு. ஆனா ஒரு நாள் ஹெச்ஆருக்கு தெரிய வருது, இவர் ரெஸ்யூம்ல காலேஜ் முடிச்சதா போட்டிருக்காரு, ஆனா இது பொய்ன்னு. அண்ட் இவர் அந்த கம்பெனில பண்ணின சில தப்புகனால கவர்மெண்ட் இன்வெஸ்டிகேஷனும் ஸ்டார்ட் ஆகுது. சோ அடுத்து இவர் லெஸ் வெக்ஸ்னர்ங்கிற இன்னொரு பில்லியனரோட ஃபினான்ஷியரா வேலைக்கு சேர்றாரு. கொஞ்ச நாள்ல வெக்ஸ்னர் அவரோட $4.8 பில்லியன் சொத்துக்கும் எப்ஸ்டீனுக்கு பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்து கம்ப்ளீட் கண்ட்ரோலையும் தந்துட்டாரு. இதை வச்சு எப்ஸ்டீனால வெக்ஸ்னரோட சொத்தை வச்சு லோன் எடுக்கிறது, விற்கிறது எல்லாம் பண்ண முடியும். வெக்ஸ்னரோட நியூயார்க்ல இருந்த ஒரு மேன்ஷனை எப்ஸ்டீன் தன்னோட நேமுக்கு மாத்திட்டாரு. அதோட விலை இப்ப $78 மில்லியன். இந்த டைம்ல தான் எப்ஸ்டீனோட சொத்து $400 மில்லியன் வளர்ந்துச்சு. இந்த லெஸ் வெக்ஸ்னரோட தான் விக்டோரியா சீக்ரெட் பிராண்ட். எந்த மாடல் கவர் போட்டோல வர போறாங்கன்னு சொல்ற அளவுக்கு எப்ஸ்டீனுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு. இந்த பவரை யூஸ் பண்ணி இவர் பொண்ணுகளை அபியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இவங்களோட லாங் டேர்ம் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கிறவங்க தான் ஜிலைன் மேக்ஸ்வெல். இவங்களும் ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஷியலான ஆள். பிரிட்டிஷ் ராயல் ஃபேமிலி, கெனடிஸ், கிளின்டன்ஸ்னு எல்லாருமே இவங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இவங்களோட அப்பா இவங்க கம்பெனில வேலை செய்யறவங்களோட பென்ஷன் ஃபண்ட்ல இருந்து $500 மில்லியன் திருடினது வெளியே வந்ததும் இவங்க பேரு ரொம்ப கெட்டு போச்சு. சோ இவங்க சொந்த ஊரான லண்டனை விட்டுட்டு நியூயார்க் வந்துட்டாங்க. இந்த டைம்ல தான் ஜிலைன் அண்ட் எப்ஸ்டீனும் மீட் பண்ணிருக்காங்க. ஜிலைனுக்கு தேவைப்பட்டது எப்ஸ்டீன் கிட்ட நிறையவே இருந்துச்சு, காசு. ஜிலைன் அவங்களோட சர்க்கிள் இருக்கிற சூப்பர் ரிச் ஆளுகள் எல்லாம் எப்ஸ்டீனுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்க. கொஞ்ச நாள் டேட் பண்ணதுக்கு அப்புறம் பிரேக்கப் ஆகிருச்சு. ஆனாலும் ஃப்ரெண்ட்ஸா இருக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த டைம்ல தான் ஜிலைன் பொண்ணுகளை 18 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் எல்லாம் தப்பான வேலைக்காக ரெக்ரூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஈவன் அந்த வேலைக்கு எடுத்த பொண்ணுகளை வச்சே இன்னும் நிறைய பொண்ணுகளை வேலைக்கு எடுத்திருக்காங்க. ஜிலைன் ஃபேமிலிக்கு யுஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப்பை ரொம்ப நல்லாவே தெரியும். இவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஜிலைனோட அப்பா அண்ட் ட்ரம்ப்பும் சேர்ந்து பிசினஸ் பண்ணியிருக்காங்க. 1992ல ட்ரம்ப்போட மாரலாகோ கிளப்புக்கு 28 சூப்பர் மாடல்ஸ் ஒரு காம்படிஷன் வர சொல்லியிருக்காங்க. அங்க வந்ததுக்கு அப்புறமா ஈவென்ட் ஆர்கனைசர்ஸ்க்கு பயங்கரமான ஷாக்கா இருந்திருக்கு. ஏன்னா அங்க இருந்த 28 பொண்ணுகளோட இருந்தது ட்ரம்ப் அண்ட் எப்ஸ்டீன் மட்டும்தான். ட்ரம்ப் அண்ட் எப்ஸ்டீன் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா இருந்திருக்காங்க. ரெண்டு பேரோட பிரைவேட் ஜெட்ஸ்லாம் மாறி மாறி யூஸ் பண்ணினதுக்கும் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. எப்ஸ்டீன் மரியான்ற ஒரு ஆர்டிஸ்ட மீட் பண்றாரு. அவங்கள அவரோட மேன்ஷனுக்கு ரிசப்ஷனிஸ்டா வேலைக்கு வைக்கிறாரு. இவங்களோட வேலையை யார் வராங்க போறாங்கன்றத நோட் பண்ணி வைக்கிறது தான். இவங்க வேலைக்கு சேர்ந்ததும் நிறைய சின்ன பொண்ணுங்க ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ்ல இவங்க வீட்டுக்கு வரது, ஆல்சோ ட்ரம்ப், பில் கேட்ஸ் அண்ட் ஆலன் டெர்ஷோவிட்ஸ் மாதிரியான ஆளுங்க வரதையும் நோட் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி மரியாவை எப்ஸ்டீன் ஒரு நாள் அபியூஸும் பண்ணியிருக்காரு. மரியா தான் எப்ஸ்டீனை ரிப்போர்ட் பண்ணின ஃபர்ஸ்ட் விக்டிம். இவங்க ரிப்போர்ட் பண்ணதும் செக்யூர்டான லொகேஷனுக்கு வீட்டை மாத்தணும்னு எப்ஸ்டீன் 70 ஏக்கர்ல இருக்க லிட்டில் செயின்ட் ஜேம்ஸ் ஐலாண்டை வாங்கினாரு. இதை தான் இப்ப எல்லாரும் எப்ஸ்டீன் ஐலாண்ட்னு சொல்றாங்க. எப்ஸ்டீனை ரிப்போர்ட் பண்ணின முக்கியமான இன்னொரு விக்டிம் தான் விர்ஜீனியா. இவங்க 16 வயசுல ட்ரம்ப்போட மாரலாகோ கிளப்ல ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணினாங்க. அப்பதான் ஜிலைன் இவங்களை எப்ஸ்டீனுக்கு மசாஜ் பண்றதுக்கு வேலைக்கு சேர்த்திருக்காங்க. இவங்களை எப்ஸ்டீன், ட்ரம்ப்போட லாயர் ஆலன் டெர்ஷோவிட்ஸ், பிரிட்டிஷ் ராயல் ஃபேமிலியை சேர்ந்த பிரின்ஸ் ஆண்ட்ரூன்னு நிறைய பேர் அபியூஸ் பண்றதா சொல்றாங்க. பில் கிளின்டனும் எப்ஸ்டீனோட ஐலாண்ட்ல 2 பொண்ணுகளோட இருந்ததா விர்ஜீனியா சொல்லியிருக்காங்க. எப்ஸ்டீனுக்கு 50 வயசு ஆனப்ப அவருக்கு குழந்தை இல்லைன்னு விர்ஜீனியா கிட்ட உனக்கு ஒரு மேன்ஷனும் மந்த்லி சேலரியும் தரேன்னு சொல்லி அவங்கள குழந்தை பெத்து தர சொல்லியிருக்காரு. ஆனா அந்த குழந்தை பிறந்ததும் விர்ஜீனியா அண்ட் அந்த குழந்தைக்கு சம்பந்தம் இல்லைன்னு எழுதி கொடுக்க சொல்லியிருக்காரு. ஆனா இது விர்ஜீனியாக்கு சுத்தமா பிடிக்காதனால அவங்க தாய்லாந்து போயிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து திரும்ப வரவே இல்லை. இவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. நான் தற்கொலை பண்ணிக்கிற மனநிலைமையில இல்ல, எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அது நான் யாருக்கு எதிராக சாட்சி சொல்றனோ அவங்க தான் காரணம்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரியே சேட்லி இப்ப அவங்க உயிரோட இல்லை. இவங்க கிட்ட இருந்து குழந்தை கிடைக்காதனால ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோட எவல்யூஷனரி டைனமிக்ஸ் என்ற ரிசர்ச்க்கு $6.5 மில்லியன் டொனேட் பண்றாரு. இதுல இவரோட டிஎன்ஏவை எடுத்து 20 பொண்ணுகளை பிரெக்னென்ட் ஆக்கணும்னு பிளானும் பண்ணியிருக்காரு. இதுக்காகவே ஒரு டாம் ரூம் அண்ட் அண்டர் கிரவுண்ட் ஹாஸ்பிட்டலும் இவரோட மேன்ஷன்ல கட்டினாரு. இது ஒரு நியூஸ் ரிப்போர்ட்ல எல்லாம் வந்துச்சு. அண்ட் ஹார்வர்ட் இந்த ப்ரோக்ராமையே ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. 2 ஸ்கூல் பொண்ணுங்க சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க. டீச்சர் அந்த சண்டையை விளக்கிட்டு பாக்குறப்போ ஒரு பொண்ணு கிட்ட $300 பணம் இருந்திருக்கு. அந்த பொண்ணு ஏதாச்சும்
இல்லீகல் சப்ஸ்டன்ஸ் வித்து தான் இந்த காசு வச்சிருக்கும்னு பேரண்ட்ஸை வர சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நான் மசாஜ் பண்றதுக்கு ஒரு ஆள் எனக்கு கொடுத்த காசுன்னு சொல்லியிருக்காங்க. டீச்சர் உடனே போலீஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஆனா பொலிட்டீஷியன்ஸோட ஃப்ரெண்ட்ஷிப் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு டொனேஷன் பண்ற எப்ஸ்டீனை அவ்வளோ சீக்கிரமா அரெஸ்ட் பண்ணவோ விசாரிக்கவோ முடியாது. ஸோ இவர் வீட்டை கண்காணிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. அப்பதான் போலீஸ்க்கு தெரிய வருது இவரோட மேன்ஷன் ஃபுல்லா இந்த பொண்ணுகளை டிராஃபிக்கிங் பண்றதுக்காக தான் செட்டப் பண்ணிருக்காங்கன்னு. இங்க வந்துட்டு போற பொண்ணுகளை டிராப் பண்றதுக்குன்னு கார்ஸ் அண்ட் டிரைவர்ஸ், பொண்ணுங்களுக்கு சமைச்சு தர செஃப்ஸ், ஈவன் ஃப்ளவர் புக்கே தரதுக்குன்னு ஒரு ஒர்க்கர்னு நிறைய பேர் இருக்காங்க. போலீஸ் இவரோட குப்பையை சர்ச் பண்ணினப்பதான் ஹை ஸ்கூல் கேர்ள்ஸோட ஃபோன் நம்பர்ஸ், ஸ்டாம்பான்ஸ், அடல்ட் டாய்ஸ், BDSM ரிலேட்டட் புக்ஸ் அண்ட் ஈவன் ஒரு பொண்ணோட ஸ்கூல் ரிப்போர்ட் கார்டு கூட இருந்திருக்கு. போலீஸ் சர்ச் வாரண்டோட போய் இவரோட வீட்டை சர்ச் பண்ணினாங்க. அண்ட் ஒரு ஸ்கூல் பொண்ணை ப்ராஸ்டிடியூஷனுக்கு தள்ளுறாருன்னு இவர் மேலே கேஸும் ஃபைல் பண்ணினாங்க. பட் 2 ஹவர்ஸில் $300 பாண்ட் பே பண்ணிட்டு வெளியே வந்துட்டாரு. ஆனால் சீஃப் ஆஃப் போலீஸ்க்கு 30க்கும் மேலே விக்டிம்ஸ் வெளியே வந்தும் எப்ஸ்டீனை ஒன்றும் பண்ண முடியலன்னு இந்த கேஸை FBI மாற்றிட்டாங்க. இந்த பொண்ணுங்க எல்லாருக்கும் நடந்த கொடுமைகளுக்காகவே எப்ஸ்டீனுக்கு லைஃப் லாங் ஜெயில் தண்டனை கிடைச்சிருக்கணும். ஆனா நம்ம முன்னாடி எப்ஸ்டீன் வீட்டுக்கு அடிக்கடி வந்ததா பார்த்த ஆலன் டெர்ஷோவிட்ஸ் அண்ட் இன்னொரு லாயர் கென்னத் ஸ்டார், இவங்க 2 பேரும் சேர்ந்து 18 மாசம் மட்டுமே எப்ஸ்டீனுக்கு ஜெயில் அண்ட் இவர் கூட சேர்ந்து தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு இம்யூனிட்டி வாங்கி தராங்க. அதாவது அவங்களுக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் கிடையாதுன்னு. எப்ஸ்டீன் ஜெயில் தண்டனை முடிஞ்சு வெளியே வந்ததும் அவரை எல்லாரும் டிஸ்கஸ்டிங்கா பாக்குறாங்க. அவருக்கு முன்னாடி இருந்த பவர்ஃபுல் கனெக்ஷன்ஸ் எல்லாமே கட் ஆகிடுச்சு அப்படிதான் நம்ம நினைப்போம். பட் அது எதுவும் நடக்கல. இவரோட கனெக்ஷன்ஸ் இன்னும் வளர்ந்துட்டு தான் போச்சு. ஆனா ஒரு சேஞ்ச் மட்டும், இவர் ஸ்கூல் பொண்ணுங்களை பிடிக்கிறத விட்டுட்டு ரஷ்யால ஒரு மாடலிங் ஏஜென்சி மூலியமா பொண்ணுங்களை கொண்டு வந்தாங்க. ஒன் ஆஃப் த ரஷ்யன் கேர்ள்ஸ் கிட்ட இருந்து தான் பில்கேட்ஸுக்கு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் பரவிட்டதாகவும், இது பில்கேட்ஸோட வைஃபுக்கு பில்கேட்ஸ் மூலியமா பரவி இருக்கலாம், ஸோ அவர் வைஃபுக்கு தெரியாம சாப்பாட்டுல மருந்து கலந்து கொடுக்கணும்னு பேசினது எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல லீக் ஆகியிருக்கு. இந்த டைம்ல பப்ளிக் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியானதால எப்ஸ்டீனோட கேஸை ரீஇன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அவரை அரெஸ்டும் பண்றாங்க. எப்ஸ்டீன் அவரோட 559 மில்லியன் சொத்தையும் பிளெட்ஜ் பண்ணி என்ன ஹவுஸ் அரெஸ்ட்ல வைங்கன்னு கேட்டாரு. ஆனா கோர்ட் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இவர் ஜெயில் ரூம்ல தனியா இருந்த ஒரு நாள் இவர் சூசைட் பண்ணிக்கிட்டதா சொல்றாங்க. அப்ப இவரை வாட்ச் பண்ற போலீஸ் தூங்கிட்டாங்க. அண்ட் இவர் ரூமுக்கு ஆப்போசிட்ல அண்ட் சுத்தியும் இருந்த 8 கேமராஸும் ஒர்க் ஆகல. நிறைய பேர் இது கண்டிப்பா பிளான்டா இருக்கணும். ஏன்னா இவர் பேச ஆரம்பிச்சா இவர் கூட இருந்த பவர்ஃபுல் பீப்புள் எல்லாரும் மாட்டிக்குவாங்கன்னு சொல்றாங்க. ஜிலைன் மேக்ஸ்வெல்லையும் அரெஸ்ட் பண்ணி 20 வருஷத்துக்கு ஜெயில போட்டுட்டு. எப்ஸ்டீனோட இமெயில்ஸ்ல நிறைய தடவை பீட்சான்ற வேர்ட் மென்ஷன் ஆகியிருக்கு. ஜூலை 2 பீட்சா வேணும், இந்த அட்ரஸ்க்கு பீட்சா டெலிவரி பண்ணுங்க, ரேடியன்ட் க்ளோ இருக்கிற பீட்சா, இந்த பீட்சா கொஞ்சம் கஷ்டம். இதை கேட்குறப்ப பீட்சா பத்தி பேசுற மாதிரி இல்லைல்ல. இதுதான் நிறைய பேர் ஸ்பெகுலேட் பண்றாங்க. பீட்சாங்கிறது எப்ஸ்டீன் சர்க்குலேட் பண்ண குழந்தைகளுக்கான கோட் வேர்ட்னு. இது மாதிரி இன்னும் நிறைய கோட் வேர்ட்ஸ் இவங்க இமெயில்ஸ்ல இருக்கு. இந்த ஃபைல்ஸ்ல நிறைய வெளியே வராம கூட இருக்கலாம். ஏன்னா இந்த சீக்ரெட்ஸை வச்சு பவர்ஃபுல் பீப்புளை இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் பிளாக்மெயில் பண்ண கூட சான்ஸ் இருக்கு. இவங்க வெளியே விட்டிருக்க ஃபைல்ஸ்லயே ஃபோர்ஸ் பண்ணி பொண்ணுங்களை பிரெக்னென்ட் ஆக்கி குழந்தை பெத்துக்க வச்சது, கேனிபலிசம் அதாவது ஹியூமன் மீட்டை சாப்பிட்டது, இது மாதிரி நிறைய ஷாக்கிங்கான விஷயங்கள் இருக்கு. ஸோ இன்னும் வெளியே வராத 3 மில்லியன் பேஜஸ் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு நினைச்சு பாருங்க. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னால நம்ம லோக்சபா மீட்டிங்கை நிறுத்துற அளவுக்கு இஷ்யூ ஆகிட்டு இருக்கு. இதுக்கு ரீசன் நம்ம PM மோடியை பத்தி எப்ஸ்டீனோட ஃபைலில் வந்தது தான். 2017ல் PM மோடிக்கு எப்ஸ்டீன் அட்வைஸ் பண்ணினதாகவும், அதை ஏற்றுக்கிட்டு நம்ம PM மோடி இஸ்ரேலுக்கு போய் டான்ஸ் ஆடினாரு, பாடினாரு. ஸோ எப்ஸ்டீனோட அட்வைஸ் ஒர்க் ஆகிருச்சுன்னு இமெயிலில் இருக்கு. பட் நம்ம கவர்மெண்ட் இதுக்கான எந்த எவிடன்ஸும் இல்லை. ஸோ இது டோட்டல் நான்சென்ஸ்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. மோடிஜி நேம் மட்டும் இல்லை, அனில் அம்பானியோட நேமும் மென்ஷன் ஆகியிருக்கு. எப்ஸ்டீன் அவரோட இமெயிலில் மோடியோட ஆளை மீட் பண்ணன்னு அனில் அம்பானியை மென்ஷன் பண்ணியிருக்காரு. இவங்க டச்லயே இருக்கிறதாகவும் அந்த ஃபைல்ஸில் இருக்குது. பட் எக்ஸாக்ட்லி எதுக்காக டச்சில் இருந்தாங்க, நம்ம PM மோடி எதுக்கு டான்ஸ் ஆடி இருப்பாரு?